ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஜேவி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, எக்ஸலில் பிளாங்க் செல்லை எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 மெத்தடு பார்க்கலாம். ஸோ 4ஆவது மெத்தடும் இருக்குது. 4ஆவது மெத்தட் பார்த்தீங்கன்னா பிபிஏ யூஸ் பண்ணி மேக்ரோ யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அது இப்போ பார்க்க போகிறதில்ல. இப்போதைக்கு நம்ம மூணு மெத்தடு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா, நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணி, அப்புறம் செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து கோ டு வெசல் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தேர்ட் மெத்தட் வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மெத்தடாக பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு நம்ம வந்து கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பார்த்தீங்கன்னா, ஹோம் டேபில் போய்ட்டிங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஸோ இங்கே இருக்க ஸ்டைல்ஸில் ஸோ ஹைலைட் இதில் போய்ட்டு நீங்கள் வந்து மோர் ரூல்ஸ் போனீங்கன்னா, இங்கே போய்ட்டு நீங்கள் வந்து இங்கே ஃபார்மேட் செல்ஸ் இதில் வந்து பிளாங்க்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து என்ன கலர் டிஸ்பிளே பண்ணணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா ஓகே கொடுங்க. ஸோ பிளாங்க்ஸில் ஹைலைட் ஆயிரும். ஸோ சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைலைட் ஆயிரும். ஓகே, ஃபஸ்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோ டு பெசல். ஸோ கண்ட்ரோல் ஜி கொடுங்க. கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஜி கொடுத்துட்டு பெசல் இது கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிளாங்க் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ பிளாங்க் வந்து அப்டேட் ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணால் அப்டேட் ஆகாது. ஏன்னா அதை மறுபடியும் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் கொடுத்து தான் பண்ணணும். இதே இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அப்டேட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டர் யூஸ் பண்ணி பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் பண்ணுறோம். ஸோ இது வந்து மூணாவது மெத்தடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்படி பிளாங்கை ஹைலைட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருப்போம். ஸோ அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.